சேனல் பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சூப்பரான ரெசிபி, அவல் கல்கண்டு சாதம். இது ஸ்வீட் ரெசிபி. வாங்க வீடியோக்களை போயிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? முந்திரி, ஏலக்காய் பக்கத்தில் ஜாதிக்காய், இது 1 கப் அவல், 1 கப் கல்கண்டு, 2 கப் பால், தேவையான அளவு நெய். அவ்வளோதான், தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அவலை இதுக்குள்ளே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா நான் இதை போட்டு போகிறேன். இப்போ போட்டாச்சு. இப்போ நான் போய் இதை வாஷ் பண்ணிப்பேன். 3-4-5 டைம்ஸ் நான் இதை ஊற வச்சு கழுவிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ஊற வச்சு கழுவிருக்கேன். இப்போ வாங்க, இப்போ பாருங்க, இந்த கப் பாலை இதில் சேர்த்து நல்லா ஊற்றிடலாம். 2 கப் மில்க்ஸு, 2 கப் மில்கை போட்டு இதை சேர்த்துடலாம். 2 கப் மில்கை குக்கரில் எடுத்து ஊற்றிக்கலாம். 2 கப் மில்கை குக்கரில் கையத்த இப்போ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். பால் காயட்டும். 1 கப் பாலுக்கு வச்சுங்க. 1 கப் பாலுக்கு 1 கப் கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாம் இதை சேர்த்துடலாம். இந்த பாலில் கல்கண்டு கரையட்டும். பாருங்க, கரண்டுக்கு சூப்பராக போங்க, பொங்கி வந்து போகுது. வாவ், திஸ் இஸ் அமேசிங். சூப்பராக இருக்குல்ல? செம சூப்பர். இப்போ பாருங்க, நாம பாலில் சேர்த்த கல்கண்டு கரைஞ்சிடுச்சு சூப்பரா. இப்போ நாம இதை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள பாருங்க, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ சேர்த்துட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணுறதே பயம், அதனால அம்மா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அவள் பாலில் குழஞ்சி வர வரைக்கும் வேகட்டும். ஓகேவா? பாருங்க, மூடி போட்டு 2 விசில் போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த ஜாதிக்காயும் ஏலக்காயும் நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சாலாம் மையும். இப்போ நாம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நாம 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 2 விசில்ஸ் வச்சு குக்கர் ஆஃப் பண்ணுறேன்.
மெத்தட் வந்துதான் விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க wow, this is awesome. சூப்பரா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே குக்கிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க இதுவும் ஓட்டி முடிச்சியாச்சு. பாருங்க ஏலக்காய், ஜாதிக்காய், சர்க்கரை எல்லாம் சேர்த்த பொடி ரெடி. இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணணும். அதை போட்டு இப்போ பாருங்க பச்சை பூர்ணம் நான் சேர்த்து வச்சேன். பச்சை கற்பூர பூர்ணம் அதை சேர்த்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கற்கண்டு சாதத்துக்கு முந்திரி போட்டுடலாம். குட்டி பேன்ல நெய் சேர்க்கிறேன். பாருங்க இது இப்போ நாம இதுல முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்தாச்சு. அதான் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அது இப்போ பாருங்க நல்லா இது முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டோம். இப்போ இதை குக்கரில் ஊற்றிக்கலாம். பொங்கல்லாம் ஊற்றிக்கலாம். சூப்பராக பாருங்க அருமையாக இருக்கு பார்க்கறதுக்கு. வாவ் திஸ் இஸ் இல்லை குங்குமப்பூ குங்குமப்பூ இல்லை இருந்தால் சேர்க்கலாம். குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் குங்குமப்பூ என்கிட்ட இல்லை, அதனால சேர்த்துக்கல. இதுவே நல்லா தான் இருக்கு, அதனால சேர்த்துக்கிட்டேன். ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் அகைன்.